மல்லிகை முள்ளிகை வெற்றி வேர் பாரிசு என்று சொல்லக்கூடிய வாசிச்சான மலைகளை கொண்டு வந்து பன்னிரால் கால்களை பட்டு துணியால் துடித்து அதாவது அக்கா தம்பி அனைவரும் வந்தனம் அக்கா என்று பாலமாக பணிந்தா சரி எப்படி நீங்க மால வேலம் தெரியுமா எப்படி அம்மா எவ்வளவு நாடகம் எப்படி நடத்தான்னு தான் தெரியல. அம்மா சரி பார்வேண்டி சொன்னீங்களே வரவழைச்ச சரி என்ன அம்மா நான் பெற்று சொல்வேன் எப்படி வாழ்வைன்னு சொன்னியே வரவேண்டிய சமாச்சாரம் என்ன என்ன அப்படின்னு கேட்க
இருக்கின்றாய். ஆனால் அம்மா தாய் தந்தையும் வரவழைத்த காரணத்தை தந்தையார் இடத்தில் சொல்லிவிட்டு நம்ம எங்க செல்ல வேணும் தெரியுமா? செல்ல வேண்டும் சொல்லிட்டு பசிக்குன்னு சொல்லிட்டு போனாட்டு வனவாசி போகிறாங்க பாருங்க. அம்மா இருக்க காலையில ஒரு அடி கூட இனிமேல் எங்களால எடுத்து வைக்க முடியாது அம்மா. முடியாது அம்மா அதெல்லாம் வடிக்கிறது அம்மா போகிறாங்க டிவிக்கு போகிறாங்க. என்னுடைய மக்கள் எல்லாம் பட்டினியோட இருக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன், யார் இடத்துல குறை சொல்றேன்? பசின்னு கேட்டா பசி ஆத்மாரா? இந்த உலகத்துல யாருமே இல்லையே, என் தந்தையார் இல்ல, என் அண்ணனும் இல்லையே,
என் பெரிய என்ன சொல்ல வேணான்ற அம்மா உங்க பசியை தீர்க்கிறேன்ற மக்கள் பசி தீர்க்கு நம்ம மாமோட தான் போகலாம் மாமோட தந்தா மக்கள் பசியை தீர்க்கலாம் நம்ம போகலாம் அது மட்டும் இல்லை உன் தந்தையாரும் பார்த்து சொல்லிவிட்டு போகலாம் இல்ல ஓ சாமி ஆனால் பெண்ணே நல்ல தங்க அண்ணா தாங்கள் சொன்னது அல்லவா உண்மைதான். பள்ளி சாலையிலே என் பிள்ளைங்கள்லாம் ஆமா என் பிள்ளைங்களும் ஆகிய ஆமா பாடம் படித்துக் கொண்டு இருந்து விட்டது அல்லவா ஆமா தாங்கள் சொன்ன வார்த்தை நான் தவறாமல் விளக்கி ஆமா எங்கள் பிள்ளைங்க அழைத்து வந்து அழைத்து வந்தீங்கள். பசி பட்டினி இருக்கிறாங்க ஆமா மக்கள் பசி தீர்க்கு மக்கள் எல்லாம் மாமூட அழைத்து நான் செல்லுகிறேன் கோரச்சாமி அப்படியா? ஆமா ஆனால் தேவி அண்ணா நான் எவ்வளவு சொல்லியும் நீ கேட்பது இல்லை சரி இல்லையா? என்னுடைய அண்ணன் வீடு அரமனைக்கு நான் மக்களை கூட்டி போவது அப்படி என்று ஒத்த காலில் நிற்கிறீர்கள். ஆமா அப்படியா? உண்டானா என்ன செய்யணும் தெரியுமா? என்ன சாமி 7 குழந்தைகள் இல்லையா? சரிங்க உன்னோட 8 பேரு. சரி அப்ப 8 பேரு மாமா விட்டு அரமனைக்கு பதனமா போய் திரும்பி வரும்போது 7 குழந்தையும் 8 உன்னோட 8 பேரா வரணும். அப்படி ஒரு குழந்தை தவறி விட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன். ஆமா, ஒரு குழந்தை ஏதாவது சேதம் ஆயிட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன். அப்படியா? ஆமா சாமி ஆனா ஒரு குழந்தைகள் சீமனி சீதமல் ஆய்விட்டா உன்னை விட மாட்டேன் விட மாட்டேன். சுண்ணாம்புகள் போட்டு உன்னை சுற்றிடுது. ஆமா அப்படின்னு தன்னோட வார்த்தை உண்மைதான். இருந்தாலும் அண்ணா என் அண்ணன் இருக்கிறார், என் அண்ணன் இருக்கின்றார். உண்மைதான் இல்லையா? அங்க போனால் பசியும் பட்டினியோட நாட்டில் நல்லபடியா வாழ்ந்து வளர்ந்துடலாம். அது பிறகு நம்மளோட பஞ்சம் தீர்ந்து விட்டால் ஆமா நாட்டுக்கு நான் கூட்டி வருகிறேன். ஆனா இப்ப நாங்க போறோம் அப்பா, நாங்க போறோம் அப்பா. சரி, இருந்தாலும் பெண்ணே நல்ல தங்கா, அரவணைக்கு மக்களை கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று தெரிவிக்கிறேன். போயிட்டு வரேன் என்று வார்த்தை இல்லையா? ஏன் நான் அதாவது அண்ணன் விட்டு அரவணைக்கு போறேன் என்று சொல்லுகின்றாயே, எதற்காக இந்த அவசரமான வார்த்தை? அப்படி நீ அவசரமான வார்த்தை தெரிவிக்கின்ற நேரத்திலே சரி ஒவ்வொரு நேரமும் உனக்கு எனக்கு ஒரு கெட்ட சயனமாக வந்து விட்டது. நினைத்தா எனக்கு பயமாக இருக்கிறது. அரவணைக்கு போகணும் என்றால் ஆதி தூரம் வழி அனுப்பி விடுகிறேன். அதோட நான் அழைத்து பதனமாக வருகின்றேன் என்று வருங்கள். போறோம் மாமா. போ தந்தையே, நாங்க போறோம். சரி போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன்னு கூட சொல்ல போகிறோம். அண்ணா கொஞ்சம் கொடுக்குற அண்ணா. ரெண்டு டீ வேணும். அண்ணா, வந்துட்டே அண்ணா.
உங்க அப்பா அம்மா வாங்கி கொடுக்கணும். எங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்தாங்க நான் செஞ்சுறேன். இவனுக்கு தோத்துக்கணும்னா நான் என்ன பண்ண முடியும்? இது என்னது? நான் தருவேன். அம்மா என் கால்களெல்லாம் சுடுதம்மா. என் மாதா. அம்மா என்னால நடக்க நல்லா முடியலம்மா. ஐயோ அம்மா என் கால்களெல்லாம் சுடுதம்மா. என் மாதா. பால்ட்டி இல்லையா? முடியிட்டாங்களா? அம்மா கொஞ்சம் பொறுமையாப்பா. அம்மா சித்திரை மாசம் வெயிலால என் கால்களெல்லாம் சுடுது. அம்மா எங்களால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலையே அம்மா. எவ்வளவு பெருமா இருக்கு அதனால் பசிக்குதுன்னு சொல்ல வேண்டாம். நாளைக்கு இங்க காணக்கும் இருக்கிறதல்ல, இந்த காணக்குல சென்று காரக்காய், சூரக்காய், கல்லுமலை, கவலைக்கிழங்கு இதெல்லாம் இந்த காணக்கத்தில் இருக்கின்றது அல்லவா? அதெல்லாம் நான் பரிசித்தாரு. சாப்பிட்டு பசி ஆறுதேன். அம்மா எங்கம்மா இது சீக்கிரமா சரி வாங்கிக்கிறேன். நீங்கள் நீங்க வழித்த வந்தத்தை இடம் மட்டும் இருக்கிறது. நான் போகும் இடங்களுக்கு இல்லை. அது என்ன இருக்கிற தாய் அண்ணன் மார்க்கிட்டே கேட்டு சிந்திக்கிறேன். வழி கேட்கிறேன். அம்மா நீங்கள் அனைவரும் இங்கே நில்லுங்க. நான் காடையிட்டு தேடி பிடித்து காரைக்கடி சூரக்கடி கொண்டு வரேன்னு தெரிவிக்கிறேன். அப்படியே சீக்கிரம் போயிட்டு வாருங்கள் அம்மா. அம்மா நாங்கள் இந்த துவாரகத்தில் போய் திரும்பிட்டாங்க.